ஹெல்த் டிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருங்கை இலையின் நன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறேங்க. ஒவ்வொரு மனிதனும் காலையில் எழுந்த உடனே காலை உணவாக எதை எடுத்துக்கிறோமோ அதுதான் அந்த நாள் முழுக்க நம்மளுக்கு ரொம்பவும் நல்ல சக்தியை தரக்கூடியது. அப்படி நம்ம காலை வேளையில சாப்பிடக்கூடிய உணவுல முருங்கை இலைய சாப்பிட்டனா நம்மளுடைய உடலுக்கு தேவையான பலவிதமான சக்திகள் ஒரே நேரத்துல நம்மளுக்கு கிடைக்குங்க. முருங்கை இலைய சூப் வச்சு வெறும் வயிற்றுல குடிக்கலாம். காலை உணவுடன் முருங்கை இலைய பொரியல் பண்ணி சாப்பிடலாம். பருப்பு போட்டு அதுக்குள்ள முருங்கை இலைய போட்டு கூட்டு மாதிரி வச்சு சாப்பிடலாம். முருங்கை இலைய காய வைத்து பொடியா செஞ்சு உணவுல பிசைஞ்சு சாப்பிடலாம். முருங்கை இலையின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளை நீங்க நிச்சயமா பெற முடியுங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுதுங்க. இரும்பு சத்து வழங்கி இரத்த சோகை அபாயத்தை குறைக்க உதவுதுங்க. சொல்ல போனா இரும்பு சத்து இல்லை அப்படின்னா நாம உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் மாத்திரை வாங்கி போடுறோம். விலை உயர்ந்த பழங்களையும் காய்கறிகளையும் வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் நமது தோட்டத்தில் கிடைக்கக்கூடிய மலிவான விலையில் கிடைக்கக்கூடிய முருங்கை இலையை பயன்படுத்துறதுக்கு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். எதுக்குங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? முருங்கை இலையை பயன்படுத்துங்க. உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நீண்ட ஆயுளோட உங்களால் இந்த உலகத்தில் வாழ முடியுங்க. எலும்புகளை வலுப்படுத்த உதவுது. கண் ஆரோக்கியத்தை ஆதரிக்க உதவுது. செரிமானத்தை மேம்படுத்த உதவுது. உடல் சோர்வை குறைக்க உதவுது. உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்குதுங்க. விலை உயர்ந்த சத்தான உணவுப் பொருட்களை வாங்கி சாப்பிட முடியல அப்படின்னு வேதனைப்படுறத விட்டுட்டு மலிவான விலையா இருந்தாலும் மிகவும் அருமையான பொருள் கிடைக்குதுன்னு நினைச்சீங்கன்னா அது நம்மளோட முருங்கை இலை தாங்க. முருங்கை இலைய பயன்படுத்துறத மட்டும் நிறுத்திடாதீங்க. அதிகமா முருங்கை இலைய வாரத்துல குறைந்தது 2 முறையாவது உங்களுடைய உணவுல சேர்த்துக்கோங்க. நிச்சயமா உங்களுடைய உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் முருங்கை இலையின் மூலமாக உங்களுக்கு கிடைக்குங்க. சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது. தலைமுடி வளர்ச்சியை ஆதரிக்க உதவுது. ஆன்டி ஆசிட்டுகள் நிறைந்திருக்க உடல் அலர்ஜியை குறைக்க உதவுது. இதய ஆரோக்கியத்தை ஆதரிக்க உதவுது. இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவுது. உடல் சக்தியை அதிகரிக்க உதவுது. தசை ஆரோக்கியத்திற்கு ஆதரவாய் இருக்குது. உடல் எடையை கட்டுப்படுத்த உதவுது. கல்லீரல் ஆரோக்கியத்தை அதிகரிக்க உதவுது. நரம்பு மண்டல செயல்பாட்டை ஆதரிக்க உதவுது. உடலின் ஒட்டுமொத்த நலனை மேம்படுத்த உதவுது. தினசரி ஆரோக்கியமான உணவாக நம்ம முருங்கை இலைய பயன்படுத்தலாங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குதுங்க. வைட்டமின் ஏ இருக்கிறதுனால கண் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை தரக்கூடிய உணவாக முருங்கை இலை இருக்குதுங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பத்தாங்க நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுடைய மொபைல் போனை உடனடியா தேடி வருங்க. வேறொரு ஹெல்த் டிப்ஸ்ல சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கங்க.